எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாம் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பதை எப்படி உறுதி செய்வது. பாருங்களேன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எல்லாரும் ராஜகம் கத்துக்கிட்டதால நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம், இது ஒரு 5000 வருஷம் ட்ராமா, நம்மலாம் அதனுடைய ஆக்டர்ஸ், நடிகர்கள். சில பேர் ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து நடிக்கிறாங்க. 9 லட்சம் பேருக்கு அந்த பிராப்தி கிடைக்குது. 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. சிலர் ஒரே ஒரு பிறவி தான் எடுக்கிறாங்க. ஒன்ஸ் வந்துட்டோம்னா திரும்ப பிறப்பு சைக்கிள் தான் வந்தாகணும். கடைசியில் இறைவனே நம்மளை சாந்தி தாமத்துக்கு கொசு கூட்டம் மாதிரி கூட்டிட்டு போவாரு. இதெல்லாம் நமக்கு ராஜயோகம் வந்தோடனே தெரியும். பரமாத்மா திரும்ப திரும்ப அவரும் சொல்றது என்னன்னா, நானும் இந்த நாடகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன ப்ரூஃப்? நம்மளும் நாடகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கோன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? இதை பற்றி நான் கொஞ்சம் ஞானம் மனனம் பண்ணேன். அதில் எனக்கு கிடைச்ச சில பாயிண்ட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு இதெல்லாம் பாபா சொன்னதை வச்சு நான் அனுமானம் பண்ணதை சொல்கிறேன் உங்ககிட்ட. பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சாந்தி தாமத்தில் இருக்கும்போது, நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஆத்மாவும் சாந்தி தாமத்தில் இருக்கும்போது அங்கே என்ன ஓட்டங்கள் இருக்காது. ஆத்மாக்குள்ள தான் மனசு, புத்தி, சன்ஸ்காரம் இருக்கு. ஆனால் சாந்தி தாமத்தில் ஆத்மாவா உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஓட்டங்களே இருக்காது. ஓகேவா? பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதே சாந்தி தாமத்தில் அவர் பக்கத்திலேயே உட்காந்துன்னு இருப்போம். நமக்கு நடிப்பு பாட்டு வரும்போது நம்ம இறங்கி வரப்போகிறோம். இந்த நாடகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கோம்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பேசுகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் தான், ஓகேவா? நான் சத்தியுகத்தில் 5வது பிரிவில் தான் நான் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்படின்னா என்ன, 5 பிரிவு வரைக்கும் அங்கே இருக்கணும். 150 இன்ட்டு 5 பிறவி நான் எங்கே இருப்பேன்? சாந்தி தாமத்தில் ஒளி புள்ளி மாதிரி உட்காந்துப்பேன். அந்த 5 வாட்டி இருக்கிற வரைக்கும் ஏதாவது எண்ண ஓட்டங்கள் இருக்குமா? இருக்காது. கரெக்டாக நான் 5வது பிறவிக்கு வரணும்னு நம்ம எக்ஸாம்பிள் பேசுகிறோம் இல்லையா, அந்த டைமுக்கு அப்படின்றதுக்குள்ள இங்கே ஒரு அம்மா ரெடியாக இருப்பாங்க, அவங்க கருவில் பூந்துருவாங்க. எப்படி வந்தேன்? எண்ண ஓட்டங்களே ஓட்டம் கிடையாது. 5வது பிரிவு வரும்போது மட்டும் டான் இப்படி கிளம்பி வந்தேன். யார் அமுச்சு வச்சா? பரமாத்மா லெட்ஜரை பார்த்து, தம்பி நீ நடிக்க வேண்டி போக வேண்டியிருக்குப்பா, கிளம்புப்பா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புறாரா? அப்படியே இந்த 800 கோடி பேரும் ஒவ்வொரு டைம்ல வரும். அப்போ எல்லாருக்கும் புக்கை பார்த்து, தம்பி நாளைக்கு நீ போகணும், நீ அடுத்த மாதம் போகணும் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஏதோ ஒரு வழியில டிராமாவுக்கு கட்டுப்பட்டுருக்கோம். கரெக்டா? என்ன ஓட்டங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை சாந்தி தாமத்திலே இருக்கும்போது என்ன ஓட்டங்கள் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் 5 பிறவிக்கு நமக்கு அங்கே வேலை கிடையாது. 5வது பிரிவு தான் லேண்ட் ஆக போகிறோம். ஸோ அது வரைக்கும் நமக்கு இங்கே ரெஸ்ட். இதெல்லாம் புரிஞ்சிருந்தா அது வேற விஷயம். என்ன ஓட்டங்களே இருக்காதுன்றாரு பாபா. அப்போ அந்த ஓட்டம் மட்டும் இப்படி கிளம்பி வீட்டுக்கு கீழே வரணும்னு எப்படி தெரிஞ்சுது? அப்போ யார் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறா? அது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ ட்ராமாவுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த ட்ராமா அனுசாரம் தான் நம்ம வந்துடுறோம். பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். பரமாத்மா வந்திருந்த போது 2017 அப்புறம் அவர் வரல. வந்திருந்த போது எப்படின்னா, அக்டோபரில் வருவார், ஏப்ரல் வரைக்கும் வருவார். அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல், அக்டோபரில் வந்தால் டபுள் ஃபாரினர்ஸ் மீட் ஃபர்ஸ்ட் வாட்டி. வெளிநாட்டில் இருக்கிற ராஜயோகிகள் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலங்களுக்கு சேர்ந்தவங்க போவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ சாந்தி தாமத்தில் இருக்காரு, நான் சொல்கிறேன் வந்த போது சொல்கிறேன். அக்டோபர் சீசனுக்கு வரணும். ஒரு குறிப்பிட்ட நாளில் சாயந்தரம் 7:30 மணிக்கு வரணும். அதான் ஃபர்ஸ்ட் மீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜனவரியில் இங்க இருக்கிற ஒரு சாந்தி தாமத்தில் இருக்காரு. பரமாத்மா எங்க இருக்காரு? அங்கதான் இருக்காரு. வேற எங்கேயுமே அவர் போறது கிடையாது. அக்டோபர் மாசம் இந்த குறிப்பிட்ட நாள்ல 7:30 மணிக்கு பூமிக்கு வரணும், தாதியோட சரீரத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாரா அவரு? அப்படிலாம் எண்ணங்கள் வராது அப்படின்றாரு. அப்புறம் இப்போ நாளைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு நாளைக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பேச கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுவோம்ல, இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் சொல்லணும், இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம், பிளான் பண்ணுறானா இல்லையா? அதே மாதிரி பரமாத்மா நம்ம பாபா மீட்டு வராரு இல்லையா, ரைட்டு குழந்தைங்கிட்ட இதெல்லாம் சப்ஜெக்ட் பேசலாம் அப்படிதான் பிளான் பண்ண, அதுவும் நான் பண்ணுறது இல்லைன்றார். அந்த செகண்ட் அன்னைக்கு குறிப்பிட்ட நாளில் 7:30 மணி ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் பரமாத்மா தாடி சரத்தில் இருப்பார். போன கல்பத்தில் என்ன எடுத்தாரோ அதை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பரமாத்மா கொடுக்குற விளக்கம். அப்போ பரமாத்மா என்ன சொல்றாரு? நானும் நாடகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். அதாவது அவரு கூட இந்த ஸ்கிரிப்ட் தான் பேசணும்னு இருக்கு, அதனால அந்த ஸ்கிரிப்டை மட்டும் பேசிட்டு போயிடுறாரு.
அவர் சொல்றாரு 800 கோடி பேர் எனக்கு குழந்தைகள்ன்றதுனால உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ரகசியங்கள்லாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. நான் வந்துட்டு போன ஒரு அரை மணி நேரத்துல இல்ல 1 மணி நேரத்துல எங்கேயாவது பூகம்பம் வெடிக்குது, இல்லாட்டி சுனாமி வருது, ஏதாவது இயற்கை சீற்றம் வருதுன்னா அதை நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு 800 கோடி பேரும் ஒரே மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்? பரமாத்மாவும் கட்டுப்பட்டு இருக்கு. இப்ப நம்ம கதை எடுத்துப்போமே, பூமியில் நடிக்கும் போதும் நம்ம டிராமா கட்டுப்பட்டு இருக்கோம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அதுக்கு அவுட் பேஷண்ட தான் போறாங்க. உள்ள போறாங்க, பார்த்துட்டு டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணி வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சு தான் போறாங்க. டாக்டர் ஒரு 4 டெஸ்ட் எடுத்துட்டு இது கொஞ்சம் சீரியஸுங்க, அட்மிட் ஆகுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அட்மிஷன் போடுறாங்க. என்ன நினைக்கிறாங்க? 2 நாள்ல வந்துடலாம், 3 நாள்ல வந்துடலான்னு. போக 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 அது கொஞ்சம் சீரியஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாக்டர் சொல்லுவாரு, ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னாரு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரும்போது என்ன சொல்லுவாரு? சொந்தக்காரங்களாம் சொல்லிடுங்க அப்படின்னா நான் கிளம்புற டைம் வந்துச்சு போல இருக்குன்னு. இது என்ன தெரியாது நமக்கு அப்படின்னா, அந்த அவுட் பேஷண்டா போறோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைமு, அன்னைக்கு தெரியாது நம்ம நாளைக்கு போய் அட்மிட்டும் ஆக போறோம், அட்மிட் ஆனால் அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும், டப்புன்னு போயிட போறோம், நமக்கு தெரியாது. இதை பாருங்களேன், இப்போ நான் இருக்கேன்ல, இன்னைக்கு எனக்கு 54 வயசா இருக்கு. நான் ட்ராமா தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். நான் எப்போ தெரியுமா இந்த பிறவியில் சரீரம் விடுவேன்? ஒன்று கர்மாதி தானா, இல்லைன்னா நான் அடுத்த ஒரு பிறவி எனக்கு இருந்ததுன்னா அந்த அம்மா கர்ப்பம் தெரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தான் உங்களுக்கு குழந்தையா போகணும்னு வச்சுக்கோங்களேன். கர்ப்பம் தெரிச்சிட்டாங்கன்னா 2.5 மாதம் கழிஞ்சு அவங்க 2.5 மாதம் ஆயிருக்கும் இல்லையா கர்ப்பமாகி, அந்த டைம் நான் இங்கே பிரவேசம் ஆகி ஆகணும். அப்படின்னா என்ன? அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை எனக்கு நடக்கும் இங்கே ட்ராமாவில். கரெக்டாக ஒரு 2வது மாதம் இந்த சரீரம் விட்டுருவோம். அப்புறம் ஒரு 13 நாள் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி முடிப்பாங்க வீட்டில் இருக்கவங்கலாம். டக்குன்னு அந்த அம்மாவோட சரீரத்துக்குள்ளே போயிடும். அப்போ யார் என்ன முடிவு பண்ணுறா? இந்த நாம இந்த பர்டிகுலர் நாடக சீனை யார் கட் பண்ணுறா? அடுத்த அம்மா கட் பண்ணுறாங்க. அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ரைட்டு எனக்கு ஒரு குழந்தை போகணும் அங்கே நினைக்கும் போது நம்ம தான் அங்கே போகணும்னு இருந்ததுன்னா, இங்கே என்ன டெக்னிக்கல், நீங்கள் அம்பானியாக கூட இருங்க, எந்த பிச்சைக்காரனாக இருக்கும், நீங்கள் போக வேண்டிய அடுத்த பிறவிக்கான அம்மா கருவுட்டுறாங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. இன்னைக்கு போய் தான் ஆகணும், கிளம்பி போய் தான் ஆகணும். அப்போ யாரை கண்ட்ரோல் பண்ணுறா? ட்ராமா. புரியுங்களா? இப்போ சரீரம் விட்டுட்டாருன்னு வச்சுக்கலேன், அதுக்கப்புறம் ட்ராமா தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்? இயற்கையாக இறந்தா 13வது நாள் அவருக்கு வந்து கண்ணாடி உடல் உடஞ்சி இந்த ஆத்மா வந்து வேற எங்கேயும் பிரவேசம் ஆகும். கரெக்டாக 13 நாள்னு எங்கேயா சொல்ல முடியுமா? பாபா எங்கேயும் சொன்னது கிடையாது. செயற்கை சத்தா 2-3 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த நாள் எங்கே முடியார் பண்ணுறா? ட்ராமா தான் முடிவு பண்ணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு பியூட்டி என்னென்ன, இப்போ ஒரு ஆத்மா வந்து ஒரு அம்மாவோட கருவில் போய் பிரவேசம் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆத்மா காத்துட்டு இருக்கு போகலாம் அப்படின்னு. அந்த இது பண்ணிட்டாங்கன்னா, அபார்ட் பண்ணிட்டாங்கன்னா, இவர் அங்கே தான் போனோம், அதுக்கான என்ட்ரி பாயிண்ட் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம், வேற ஒரு அம்மா கர்ப்பமாகி அவங்களுக்கு போகணுன்னா நம்ம ஃபைலில் மாற்றுவாங்க, இவருக்கு இங்கே போகணும், அவர் அங்கே, எல்லாம் ட்ராமா பார்த்துக்குது. புரியுதுங்களா? அப்போது பிறக்கிறதும் சரி, சரீரம் விடுறதும், இது ஏதாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? நான் விரும்பினேண்ணா இவர் தான் எங்கள் அப்பாவை வரணும், இவங்க தான் எங்கள் அம்மா வரணும், நான் விரும்புகிறேண்ணா. நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம கார்மிக் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க அப்பா வராங்க, இவங்க அம்மா வராங்கன்னு நம்ம சொல்கிறோம். கரெக்ட்? அப்போ இதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இப்போ இது வரைக்கும் யாராவது கண்டுபிடிச்சி சொல்ல முடிஞ்சுதா? இன்னைக்கு பிறந்தார்ல, கரெக்டாக ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்வார், ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்வார், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த நாள்னு சொல்ல முடியுமா? நாங்களும் தான் ஜோசியம் பார்க்குறோம், எங்களால் கரெக்டாக அந்த டேட்டு 4 நட்சத்திரம்லாம் சொல்ல முடியுதா? முடியலையே. அப்போது நிறைய விஷயங்கள் ட்ராமா கண்ட்ரோலில் தான் இருக்கு. பிறக்கிறதும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, சாவும் நம்ம கண்ட்ரோல். வாழும்போது மட்டும் முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துடலாம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு புரிதலோடு வாழ்ந்தா, பக்காவாக இந்த பரமாத்மா சொல்லோட ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணா, உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணா அப்படி இருக்கும். அப்போது இதுலேருந்து நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ட்ராமா அதோடைய கண்ட்ரோலை நம்ம மேலே பயங்கரமாக வச்சுருக்கு. அது நம்மளோட ஃப்ரீ வில்லு, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சின்னு உட்காந்துன்னு இருக்கோம். ஆனால் எல்லா விளையாட்டும் இது கூட தான் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அம்பானி அவர் தான் இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரர் தான். அவருக்கு எனக்கு தெரில, இன்னைக்கு வயசு வந்து ஒரு 60 மேலே இருக்கும்ல. வயசு அவரால் குறைக்க முடிஞ்சுதா? என்ன மருத்துவம்னா அவர் வாங்கி பண்ணலாம். கரெக்டாக பில் கேட்ஸ்க்கு பண்ணலாம். பைசா இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கண்ணா தண்ணி மாதிரி செலவு பண்ணுற அளவுக்கு காசு இருந்தால் கூட
அவங்க ஏஜிங் ப்ராசஸ் அவங்களால நிறுத்த முடிஞ்சுதா? முடியலையே. என்னைக்கா ஒரு நாள் அவங்களும் டிக்கெட் தானே, ஸ்வாகா தானே. அப்போ யார் அதை டிசைட் பண்ண? ட்ராமா தானே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீடியோவில் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் என்னை பற்றி சொல்லனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவருக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. எப்படி? தோற்றம் தான். இப்போ இந்த 30 வயசில் ஒரு தோற்றம் இருக்குது, 40 வயசுக்கு ஒரு தோற்றம் இருக்குது, 50 வயசுக்கு ஒரு தோற்றம் இருக்கா இல்லையா? இதே தான் நம்மளால் பண்ண முடிஞ்சுதா? இல்லையே. யார் கண்ட்ரோல் பண்ணுறா? ட்ராமா. ஸோ நீங்களும் நானும் உலகத்தில் 800 கோடியையும் பேரையும் ட்ராமா அதோட கண்ட்ரோலில் தான் வச்சுக்குது. இதை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, இதுதான் சத்தியம். அதனால தான் பரமாத்மா சொல்கிறார், நானும் நாடகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். ட்ராமா பவர்ஃபுல் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறதோட காரணம் அதுதான். நான் ஆழமாக யோசிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சில பாயிண்ட்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். நீங்கள் நிறைய ஞானமானலாம் பண்ணியிருப்பீங்கல்ல, ட்ராமாவுக்கு நம்ம கட்டுப்பட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு நீங்களும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை சொல்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணிக்க. எனக்கு நல்லா பார்க்குறேன், நான் சகோதரிகள்லாம் சில பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் ஞானத்தோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி சேனலில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு நான் கமெண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் 3000 லைக் வந்திருக்கு. அப்படின்னு என்ன? அது வழியாகவும் நம்ம செய்தி கொடுக்க முடியுது உலகத்துக்கு. யாருதோ ஒரு வீடியோ, அதில் நான் போட்ட கமெண்ட்டுக்கு லைக் மட்டும் 3000க்கு மேலே வந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஏதாவது உலகத்துக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் கமெண்ட்ஸில் டீட்டெயிலாக போடுங்க. அதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்க தான் செய்யும். சரியா? ப்ரொவைடர் அவ்வளோ அழகாக போடும்போது ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். நான்லாம் வந்து ஓம் சாந்தி, தேங்க்ஸ் அண்ட் வெல்கம் தர பெருசாக ஒன்றும் போடுறதில்லை. ஏதாவது கேள்வி கேட்டால் நான் அடுத்த வீடியோலாம் பதில் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பதில் வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா உட்காந்து டைப் அடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனா, தமிழோட டைப்பிங் வராமல் வராது. ஆனால் சில ஆத்மாக்கள் பேராகிராஃபாக அடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கு, இல்லை ஏதோ டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ ட்ராமா நம்மளை கட்டுப்படுத்துது. பரமாத்மாவும் அந்த ட்ராமாவுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறார். அவர் தான் கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர். ஆனால் அவர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னா தானும் அதில் அடக்கன்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் என்னுடைய தாழ்மையான புரிதல். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.